Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்டர் டிசைன்ஸ். நான் ஏற்கனவே நிறைய ஸ்டிச்சஸ் வந்து பார்டர் டிசைன்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அதில் இது ஒரு வெரைட்டி. இப்போ வந்து இதை ஆரி ஒர்க் அண்ட் நார்மல் ஸ்டிச்சிங் மெத்தடை யூஸ் பண்ணி நெக் பார்டர் டிசைன்ஸை எப்பயும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸ் ஆஃப் த பீட் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பீட் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, ரொம்ப கண்டினியூஸாக க்ளோஸாக இல்லாமல். நம்ம யூஸ் பண்ணுற பீட் சைஸ் வந்து இதை விட பெரிய சைஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை விட சின்ன சைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ அது மேலே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபில் பண்ணுறதுக்கு ஜர்தோசி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலான ஜர்தோசி நீடில். ஜர்தோசி நீடில்னு கேட்டிங்கன்னா கடையில் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்விங் த்ரெட்டில் எண்ட் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு பீடோட இன் பிட்வீன்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இன் பிட்வீனில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுகர் பீட், இந்த சைஸில் ஜர்தோசி, அப்புறம் அகெயின் ஒரு சுகர் பீட், இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீட் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஜர்தோசி, அதுக்கப்புறம் அகெயின் சுகர் பீட். இந்த மாதிரி எடுத்துட்டு பக்கத்தில் அந்த ஆப்போசிட் சைஸ் பீட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் குத்திட்டு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து நல்லா இப்படி புல் பண்ணிக்குவோம். இப்போது நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி எண்டு நல்லா அந்த நாட்டோட கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த பீட் பக்கத்தில் குத்திட்டு இதை வந்து இப்படியே விட்டுறாம இதை நல்லா புல் பண்ணுங்க. இதை வந்து 2-3 மெத்தடில் பண்ணலாம். நம்மளுடைய பீட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கலர் பீட்ஸ் இருந்துச்சுன்னா கலர் பீட்ஸில் கலர் ஜர்தோசி, தின் ஜர்தோசி அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸில் எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஆப்போசிட் சைடில் பீட் பக்கம் கொண்டு வந்து இப்படி இருக்கிறத இதோட விடாமல் இதை நல்லா இப்படி புல் பண்ணிக்கணும். ஜர்தோசி வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணி இருந்ததுனாலும் ஓகே தான். பட் சப்போஸ் உங்களுக்கு அன்ஈவனாக கொஞ்சம் பெருசாக சின்னதாக ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் புல் பண்ணுற போது அது வந்து உங்களுக்கு ஈவனாக உள்ளே போயிடும். பாருங்க, இப்போது கரெக்டாக இந்த இடத்துல குத்திட்டு இப்படி இருக்கிறோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி நல்லா புல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக பிகினர் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க எல்லாராலையும் இதை கண்டிப்பாக போட முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நெக் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ஜர்தோசி பீட்ஸ் போட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு போடும்போது உங்களுக்கு சென்டரில் இருக்கிற பீட்ஸும் நல்லா ஹைலைட்டாக தெரியும். அதே மாதிரி ஜர்தோசியும் அந்த கேப்பில் போய் கரெக்டாக ஸ்டிக் ஆயிரும்.
பீட்ஸ்க்கு பக்கத்துலேயே குத்திக்கோங்க. அடுத்தது வந்து நல்லா டைட்டாக இப்படி புல் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி அந்த பீட்ஸ் மேலே எம்போஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டில் உங்களுக்கு வரும். நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கீழேருந்து நூல் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுகர் பீட், ஒரு ஜர்தோசி, அகெயின் ஒரு சுகர் பீட், இதை நல்லா எடுத்துகிட்டு எட்ஜ் வரைக்கும் நல்லா தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இந்த பீட்ஸ்க்கு பக்கத்தில் குத்திடலாம். குத்திட்டதுக்கப்புறம் இப்படி இழுக்கையில் இதை இப்படியே விட்டுறாதீங்க. இதை நல்லா டைட்டாக புல் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் லேயர் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அழகாக, ரொம்ப எலிகண்ட்டாக, ரொம்ப கிராண்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்கு. பீட் வித் ஜர்தோசி ரொம்ப ஈஸியாக போடலாம். இது எல்லாமே வந்து பார்டர் டிசைன்ஸ் தான். நெக் பார்டர் டிசைன்ஸில் நம்ம எப்படி வந்து பைப்பிங்ன்றது ஒரு ஸ்பெஷலோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்டர் டிசைன்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் போடையில் உங்களோட ஒர்க் வந்து நல்லா ஹைலைட்டிங்காக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, பீட் ஸ்டிச்சர்ஸை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது போல் நிறைய டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஆன்லைன் கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டிருக்கிற வீடியோஸில் இருக்கிற ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.